வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதாகிருஷ்ணன். இன்னைக்கு ஒரு சிறப்பான இடத்துக்கு நம்ம பார்க்க போகிறோம். அது எந்த இடம் அப்படின்னு சொன்னாங்களா, கிழக்கு தொடர்ச்சி மலையோட ஒரு பகுதி. இது ஜலகாம்பாறை. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு சில நீர்வீழ்ச்சிகளில் புகழ்பெற்ற ஒரு நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொன்னால் இந்த ஜலகாம்பாறை. ரொம்ப அற்புதமான ஒரு சூழல் இந்த பகுதிகளில் பார்க்கலாம். குளிர்ச்சியான ஒரு நல்ல ஒரு பகுதி. இது மலைப்பிரதேசமான ஒரு பகுதி. குடும்பத்தோடு சுற்றுலா வரலாம். அதே மாதிரி இங்கே ஒரு புகழ்பெற்ற ஒரு முருகன் கோயில் இருக்குது. ஆடி மாதங்களில் மிக சிறப்பாக விழாக்கள் நடைபெறும். நீங்கள் பார்க்குறது அந்த முருகன் கோயிலோட இந்த பகுதியிலிருந்து ஒரு தோற்றம் தான் பார்க்குறீங்க. இயற்கையோட எழிலோட அந்த முருகன் கோயிலோட இது இருக்குது. அப்படியே பார்க்குறங்க வந்தங்களா, வா, வெள்ளி கொலுசு மாதிரி ஆர்ப்பரிக்கிற இந்த நீர்வீழ்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம். மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்குது. தண்ணி ஆர்ப்பரித்து கொட்டிகிட்டு இருக்குது. நீங்கள் இங்கே குளிக்கலாம். ஒரு அருமையான ஒரு பொழுதுபோக்கு இடமாக இயற்கையோட அழகில் நம்ம தன்னையே மறக்கலாம். அந்த மாதிரியான ஒரு இது இருக்குது. சூப்பரான எப்படி வர்றது அப்படின்னு சொன்னாங்களா, நீங்கள் திருப்பத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து ஜலகாம்பாறைக்கு பேருந்து இருக்குது, ஆட்டோ இருக்குது. நீங்கள் அங்கேருந்து வந்துடலாம். ஒரு 13 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சி அமைஞ்சிருக்கு. ரொம்ப குறைவான கட்டணத்தில் ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்காக மலையோட பிரதேசத்தில் நம்ம பார்க்கலாம். இனிமையாக இருக்கும். வா, ஆகாய கங்கை மாதிரி இருக்குது. இங்கே வர்றவங்க யாரும் இந்த அபாயகரமான பாறை மேலே போகக்கூடாது. ஏன்னா ஆபத்து நிறைந்த பகுதிகள் அப்படின்றதுனால காவல்துறை தடை விதிச்சிருக்காங்க. அழகாக இந்த பகுதிக்கு